சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிவிட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. என்ன சார் இவ்வளோ குட் நியூஸான ஒரு நியூஸ் சொல்லியிருக்கேன், நீங்க இவ்வளோ சைலண்டா இருக்கீங்க சார்? உங்களை தான் ஏன் இவ்வளோ சைலண்டா இருக்கீங்க? நீங்க டேடி ஆனதுல உங்களுக்கு ஹாப்பி இல்லையா? டாக்டர், எங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம். வாட்? என்ன என்ன பேசுறீங்க? நீ தெரிஞ்சு பேசுறீங்களா? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க டேடி ஆகிருக்கீங்க. உங்க ஒய்ஃப் என்ன சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? நீங்க இப்படி குழந்தை வேண்டாம்னு சொல்றீங்க. அவங்களுக்கு குழந்தை வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு டாக்டர். என்ன என்ன சொல்றீங்க சார்? குழந்தை வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? ஏன் சார் ஏன் அலறீங்க? எதனால சொல்லுங்க. ஐயோ, நான் பெரிய பாவி ஆயிட்டேனே. கடவுள் எனக்கு கொடுத்த குழந்தைய வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிய பாவி ஆயிட்டேனே. எதனாலும் ஓப்பனா சொல்லுங்க. எதையும் டாக்டர்கிட்ட மறைக்க கூடாது. நீங்க எதனாலும் சொல்லுங்க சார். டாக்டர், என் வாயால நான் அதை எப்படி சொல்லுவேன் டாக்டர்? இந்த குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னா என் ஒய்ஃப் என்னை விட்டு போயிடுவா டாக்டர். வாட்? என்ன சார் சொல்றீங்க? டாக்டர் டாக்டர், நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் போன இடத்துல அவளோட கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி அவ பிரெக்னென்ட் ஆனா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதனாலதான் டாக்டர் அவ கன்சீவ் ஆக கூடாதுன்னு நான் பார்த்து நடந்துக்கிட்டேன். ஆனா அவ எப்படி கன்சீவ் ஆனானே எனக்கு தெரியல டாக்டர். அறிவு இருக்கா சார்? நீங்க படிச்சவங்க தானே, இவ்வளவு கவனக்குறைவா இருக்கீங்க? ஒரு டாக்டர் எவ்வளவு தூரம் உங்ககிட்ட படிச்சு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை மீறி நீங்க இப்படி தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ அது உங்க பொண்டாட்டி உயிருக்கே ஆபத்தா போச்சு. அறிவு இருக்கா சார் உங்களுக்கு? சாரி டாக்டர், இப்போ நான் என்ன பண்றது டாக்டர்? இப்ப அழுது என்ன புண்ணியம் சார்? அத நீங்க முன்னக்கூட்டியே யோசிச்சிருக்கணும். உள்ள பாருங்க, உங்க பொண்டாட்டி அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்ககிட்ட இதை நீங்க எப்படி சொல்ல போறீங்க? டாக்டர், அவளுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது டாக்டர். அவ தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான்னு நான் அவட்ட சொல்லாமலே பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர். உங்க ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் தெரியாதா? ஆமா டாக்டர், நீங்க தான் ஏதாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என் ஒய்ஃபோட உயிரை காப்பாத்தணும் டாக்டர். நான் உதவி செய்ய முடியுமா? என்னால என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சா முடியும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். டாக்டர், என் பொண்டாட்டி உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிருங்க டாக்டர். என்ன சார் சொல்றீங்க? நான் ஒரு உயிரை காக்க வேண்டிய டாக்டர்ஸ் என்ன போய் ஒரு கொலை பண்ண சொல்றீங்க சார்? இதெல்லாம் என்னால பண்ண முடியாது சார். இது கொலை இல்ல டாக்டர். நீங்க ஒரு உயிரை காப்பாத்துறீங்க, அவ்வளவுதான். இந்த பாருங்க சார், இது என்னால முடியாது சார். நீங்க வேற எங்கேயாச்சும் போய் பார்த்துக்கிடுங்க. இது வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். அதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சார். சாரி. டாக்டர், என் பொண்டாட்டி உயிருக்காக நீங்க எவ்வளோ பணம் வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தர ரெடியா இருக்கேன். ப்ளீஸ் டாக்டர். என்ன இவன் எவ்வளவு பணம்னாலும் தாரேன்னு சொல்றான்?
நம்மளை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறானே. எவ்வளோ கேட்டாலும் தருவோம் போல இருக்க. இப்போ என்ன பண்ணுறது? ஆஹா, ஆடு சிக்கிக்கிச்சு. பண்ணணும்னு ஆளு ஷேக் ஆகுது. அப்போ பணம்னா இது வாய பொழக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பணத்தை கொடுத்தே காவியோட குழந்தைய அழிச்சிட வேண்டியதான். டாக்டர், என்ன டாக்டர் இப்படி யோசிக்கிறீங்க? என்னோட பொண்டாட்டியோட உயிர் உங்க கையில தான் டாக்டர் இருக்குது. பணம் பணம் எவ்வளவு வேணாலும் தரேன். இந்த பாருங்க சார், என்னால் இப்போ எந்த பதிலையும் சொல்ல முடியல. நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு 1 வீக் கழிச்சு உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு நான் என் பதிலை சொல்கிறேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டாக்டர். இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் டாக்டர். இத பத்தி என் ஒய்ஃப் கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க டாக்டர். சரி சார், நான் கிளம்புறேன். உங்கள் ஒய்ஃபை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. 1 வீக் அப்புறம் என்னை வந்து பாருங்க. பிளான் சக்சஸ். சந்தியா, நீ எனக்கு வேணும் சந்தியா. அதனால ஒரு பூமிக்கே வராத ஒரு குழந்தைய நான் அழிக்க துணிஞ்சிட்டேன். எல்லாம் உண்மையில இருக்கிற காதல் தான் சந்தியா. நீ எப்படி இருக்காமா? நல்லா இருக்கியா? மாப்பிள்ளை நல்லா இருக்காங்களா? அம்மா, மாப்பிள்ளை வரலையா? அவங்களும் வரணும்னு தான் நினைச்சாங்கம்மா. ஆனா ஒரு அர்ஜென்ட் கேஸ் விஷயமா வெளியே போக வேண்டியிருந்துச்சு. அதனால என்ன மட்டும் அனுப்பிட்டாங்க. கேஸா? என்னம்மா கேஸ் விஷயம்? கேஸ்னா பெருசா எல்லாம் எதுவும் இல்லம்மா. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் உங்களெல்லாம் பார்க்க. அவர் கூப்பிட்டு வந்தாரு. வழியில யாருன்னே தெரியலம்மா. 2 திருடனுங்க எதிர்பார்க்காம வந்து என்ன குத்த வந்தானுங்கள. அதுல அவர் மேல அந்த கத்தி பட்டுட்டு அதுல கொஞ்சம் பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் 2 நாளுக்கு முன்னாடி வீட்டுக்கு போனோமா. என்னது? மாப்பிள்ளைய குத்திட்டாங்களா? அட கிறுக்கி, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, மாப்பிள்ளை இப்படி நல்லா இருக்காங்களா? அம்மா அம்மா பதறாதம்மா, அவங்க இப்ப நல்லா தான் இருக்காங்க. ஏண்டி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் என்ன நினைப்பாங்கடி? நாங்க வந்து பார்க்கல, நீ தப்பா நினைக்க மாட்டாங்களா? சொல்லக்கூடாதுன்னு இல்லம்மா. அந்த நேரத்துல எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலம்மா. என்கிட்ட போன் வேற இல்ல, அவங்க போன் வேற உடஞ்சிட்டு. அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. சரி விடுங்கம்மா, அத பிறகு பாத்துக்கலாம். என்ன வீடு எங்க? என்னம்மா வீடே அமைதியா இருக்கு? அக்காவெல்லாம் எங்க? அக்காவும் அத்தானும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காவ. ஆஸ்பத்திரிக்கா? என்னாச்சுமா? இல்ல விஷயம் தாண்டி, நம்ம காவி அக்கா இருக்கல்ல, அவ மாசமா இருக்கா. வாங்கிட்ட சொல்றதுக்கு என்ன போன் வாங்கிட்டே இருக்கு? என்கிட்ட தானே இருக்கு. இன்னைக்கு அத சொல்றதுக்கு தான் நம்ம சந்தியா உங்க வீட்டுக்கு வந்தா. நீ இங்க வந்திருக்கா? அக்கா எங்க வீட்டுக்கு போயிருக்கா? ஏமா எப்ப போனா? இப்பந்தாண்டி, இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போனாடி. நீங்க வர்றது எங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் இந்த விஷயத்தை போய் சொல்லிட்டு வான்னு நான் சொன்னேன். அந்தால உன்னையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வாணி சரின்னு சொல்லிட்டு போனாடி. ஐயோ அக்கா பாவமா. என் மாமியாரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏதாச்சும் அக்காவை சொல்லிட போறாங்கம்மா. அப்புறம் அக்கா கஷ்டப்படுவா. நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா. ஆண்டி, இப்பதானே வந்தா, உடனே கிளம்புற? இரு, அம்மா காபி போட்டு கொண்டு வரேன். இல்லம்மா, அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. நான் நாளையில இருந்து காலேஜுக்கு போலான்னு இருக்கேன். அதனாலதான் என் காலேஜ் பேக்கு புக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிடலான்னு தான் வந்தேன். சரி, நான் பேக்கெல்லாம் போய் எடுக்கிறேன். எடுத்துட்டு கிளம்புறேம்மா. சரிம்மா, நீ எல்லாம் எடுத்து வை. நான் அதுக்குள்ள அம்மா 1 டம்ளர் காபி போட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ, அக்கா வேற வீட்டுக்கு போயிருக்கா. ஏற்கனவே ஒரு தடவை இவருக்கும் அவளுக்கும் சண்டை வந்து அடிக்கிற அளவுக்கு போயிட்டு திருப்பி இப்ப போயிருக்கால. இவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வந்துன்னா சரி, இவருக்கு கால் பண்ணி பாப்போம் எங்க இருக்கானே. இருந்தா ஒரு வார்த்தை சொல்லிடுவோம்.
திங்ஸ் கிடைக்கான்னு போய் பார்த்தா ஏதாச்சும் கிடைஞ்சா நமக்கு ஒரு யூஸா இருக்கும்ல, போய் பார்த்துட்டே போயிருவோம். என்னங்க, நாளைக்கு நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். வசதி என்ன இப்பெல்லாம் அடிக்கடி உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டே இருக்க? நீ வயக்காட்டுல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? நான் தான் அதை தனியே பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ பையன் விஜயும் வயக்காட்டு சைடே வர்றதில்ல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இந்த பாருங்க, விஜய் கல்யாணம் வர நான் இப்படிதான் இருப்பேன். அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுலதான் இப்ப நான் குறியா இருக்கிறேன். வயக்காட்டு வேலையெல்லாம் என் மருமக வந்த பிறகு பாத்துக்கலாம். ஆமா, நீ அப்படியே உங்க அண்ணன் வீட்டுக்கு போனோன்னா உங்க அண்ணன் தாம்மா மருமகளை கையோட கூட்டிட்டு போகணும்னு சொன்ன மாதிரி தான். அவரு இந்த கல்யாணத்துல பையா பண்ணலாம் தான் நினைக்கிறாரு. நீ தான் என்னமோ பறந்துகிட்டு அலையிற. பாருங்க, எங்க அண்ணன் என்ன நினைக்கிறானோ எனக்கு தெரியாது. ஆனா நம்ம விஜய்க்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்க. நேத்து மகி பாட்டி வந்து என்ன சொல்லிச்சு தெரியுமா? மகிக்கு இந்த ஊர்ல இருந்தா கல்யாணம் நடக்காதான். அதனால மகியை கூட்டிட்டு நான் வேற ஊருக்கு போறேன்னு சொல்லிச்சு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நம்ம விஜயால ஒருத்தவங்க இந்த ஊரை விட்டு போறாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு. நீ சொல்றதும் சரிதான் வசந்தி. இருந்தாலும் உங்க அண்ணிட்ட போய் எப்படி நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணலான்னு நம்ம வற்புறுத்த முடியும் சொல்லு? அதுக்காக தாங்க அண்ணன் வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். அங்க என்ன நிலைமைன்னு இப்ப பார்த்துட்டு பைய பேச்சு கொடுப்போம். அவன் என்ன சொல்றானே நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம நிலைமைய விட எடுத்து சொல்லுவோம், இங்க இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு. அவன் அதுக்கு சம்மதிப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லாட்டி நம்ம வேற வழியில தான் நம்ம விஜய்க்கு சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஆமா வசதி, அந்த மகி பொண்ணுக்கும் நம்ம வீட்டால கல்யாணம் நிக்குதுன்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. அதனால நம்ம விஜய்க்கும் சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு பண்றதா நல்லது. சரி பாப்போம் எப்படின்னு. நீ எங்கடா கிளம்பிட்ட? இப்போ சொல்லாம கொள்ளாம அடிக்கடி எங்கயாவது போயிருவியே, எங்கடா போறா? அம்மா, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் விஜய், முதல்ல டேய் வீட்டுக்குள்ளே இருக்காதடா, வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வந்தனோட. இல்லம்மா எனக்கு தோட்டமும் வீடும் தான் முக்கியம்னு இருப்பா. இப்போலாம் நீ வீடை தவிர வெளியே சுத்திக்கிட்டு அலையிற. எங்கதான் போறான்னு தெரியல. இவ எங்க போறான்னு எனக்கு தான் தெரியும். இவ அம்மா கதை இன்னும் புரியாம எங்க போறான்னு கேட்டுட்டே இருக்கா. அவன் சின்ன வேலைன்னு சொல்லிட்டு அங்க போய் பெரிய வேலையா பார்த்துட்டு அலையிறான். என்னப்பா விஜய் சிரிச்சுக்கிட்டே இருக்கா? சீக்கிரம் வந்துருவே இல்ல கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னா நானும் அப்பாவும் தோட்டத்துக்கு கிளம்புவோம். சாவியை எட்டத்துல வச்சுட்டு போறோம். சீக்கிரம் வந்தா தோட்டத்துக்கு வந்துரு, இல்லாட்டி வீட்டுல இருந்துக்கோ. என்ன? இல்லம்மா, என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் என் மேல கோவப்பட்டுட்டா. அவன் சீக்கிரமா சமாதானம் ஆனா அப்படின்னா அதை சீக்கிரம் வந்துருவேன். இல்ல அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். நீ சொல்ற ஆளை பார்த்தா சமாதானப்பட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் போல. சரி, பையா சமாதானப்படுத்திட்டு வாப்பா. அப்பாக்கு ஏதோ புரிஞ்சுட்டு போல. நம்ம பேசுறத வச்சு அப்பா நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்சுட்டாரு. சரி, நம்ம கிளம்பிடுவோம். அம்மா, போயிட்டு வரேன். எம்மா சோனி, வாயம்மா, என்னோட காலேஜ் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா கிளம்பிட்டியா? அம்மா கிளம்புறேன். ஏம்மா ஏன் டல்லா இருக்கா? அம்மா, அக்காவை ஆஸ்பத்திரிக்கு யார் கூட்டிட்டு போயிருக்கா? வேற யார் கூட்டு போவா? அவ வீட்டுக்காரர் ஆதி மாப்பிள்ள தான் கூட்டு போயிருக்காவ. இந்த பாருங்கம்மா, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அக்காவை ஆதிமாமா கூட தனியாலாம் அனுப்பாதங்கம்மா. நீங்களும் கூட போங்க. வீட்லயும் அக்காவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிடுங்கம்மா. ஏண்டி ஏன் ஒரு மாதிரி பேசுறா?
சந்தியா கோவத்தை நம்ம எப்படி குறைக்கிறது? போன உடனே ஐடியா, ஒரு பொக்கே ஷாப் இருக்கு, நம்ம பொக்கையை வாங்கி சந்தியாக்கு ப்ரொபோஸ் பண்ணிட வேண்டியதா. நம்ம தான் சந்தியாக்கு இதுவரையும் ப்ரொபோஸே பண்ணலையே. ப்ரொபோஸ் பண்ணோன்னா அவ கோவம் எல்லாம் போயிடும், மாமான்னு எனக்கு கட்டி பிடிப்பா. நமக்கு இந்த காதலை பத்தி எதுவும் தெரியாம தான் இருந்திருக்கும் போல இருக்கு. சின்ன சின்ன வாண்டுகள் எல்லாம் புக்கை தூக்கி ப்ரொபோஸ் பண்ணி தெரியும். அப்போ நம்ம விளையாட்டா சிரிச்சோம். ஆனா நம்ம ஆளுக்கு நம்ம பொக்கையை கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணணும் ஒரு நாள் நமக்கு தோணலையே. சை, சந்தியா நம்மள என்ன நினைச்சிருப்பா? மாமா வெறும் டம்மின்னு எல்லாம் நினைச்சிருப்பா. ஐயோ சந்தியா, ஏதோ வாரண்டி ப்ரொபோஸ் பண்றேன். நான் ப்ரொபோஸ் பண்றத பார்த்து நீ சொக்கி போயிடணும்டி. ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும், கண்டே என் கண் பட்ட காயம் கை வைக்கத்தான். உள்ள போவே ஒரு மாதிரி இருக்கு. அவன் வேற நம்மள அசிங்கமா பார்ப்பான். எப்படி உள்ள போறது? சரி, சோனியை பார்க்க வந்த மாதிரி உள்ள போயிட வேண்டியதுதான். எப்படி உள்ள போறது? உள்ள போவ ஒரு மாதிரி இருக்க. ரகு ரகு என்ன நினைப்பான்? ஆண்டி, ஆண்டி. யாருமா நீ? யார பார்க்க வந்திருக்கா? அது வந்து சோனி. ஓ, அந்த கழுதையை பார்க்க வந்திருக்கியா? அந்த கழுதையோட ஃப்ரெண்டா நீ? என்ன இந்தம்மா சோனி பேரை சொன்னதுக்கு இந்த திட்டு திட்டுறாங்க? என்னம்மா கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம நிக்க. யாருமா நீ? ஆண்டி, ஆண்டி, நான் வந்து ரகு கூட காலேஜ்ல ப்ரொபோசரா ஒர்க் பண்றேன் ஆண்டி. நதுதானா திரணனானா நதுதானா தன திரணனா திரணா நதுதானா. என்னது? என் பையன் கூட காலேஜ்ல ஒர்க் பண்ற பொண்ணாமா நீ? ஆமாண்டி, நானும் ரகு ஒரே காலேஜ்ல தான் ஒர்க் பண்றோம். சரிம்மா, சரி வந்து உட்காரு. இல்லண்டி, நான் அர்ஜென்டா ரகுவை பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்க வந்தா? இல்லண்டி, அவன் காலேஜுக்கு வந்து 1 வீக் ஆயிட்டு, அதான் ஏன் வரலன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, நல்ல பணக்கார பொண்ணு மாதிரி இருக்கு. இந்த பொண்ணுகிட்ட அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச விஷயத்த சொல்லாண்டா. ஏமா, உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? இல்ல ஆண்டி. ஓகே ஓகே. அப்புறம் உங்க அப்பா என்ன பண்றாங்க? இந்த ஆண்டி கிட்ட ஏதாச்சும் பொய் தான் சொல்லணும் அப்பாவை பத்தி. என்னம்மா, அப்பா என்ன வேலை பார்க்கறாருன்னு கேட்டேன், பதிலே சொல்லல. அப்பா வெளிநாட்டுல பிசினஸ் பார்க்காங்க ஆண்டி. அப்படியாம்மா, உங்க அப்பா வெளிநாட்டுல பிசினஸ் பார்க்கறாங்களா? சரி சரிம்மா. பொண்ணு நல்லா பார்க்க லட்சணமா அழகா இருக்கா, வசதியும் நல்லா நம்மள மாதிரி இருப்பாங்க போல இருக்கு. பேசாம அந்த சோடா பட்டியை முறுக்கி விட்டுட்டு நம்ம பையனுக்கு இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா தானே இருக்கும். வச்சா என்ன, வச்சுட்டா போச்சு. இப்ப பார்த்து அந்த சோடா பெட்டி வேற எங்கேயோ போயிட்டு, இந்த நேரத்துல நம்ம பையனுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு கனெக்ஷனை உண்டாக்கிட்டா வீரண்டத்துக்குள்ள ஒரு லவ் உண்டாகட்டும். ஆண்டி, என்னம்மா? நான் ரகுவை பார்க்க போலாமா? அவனை பாக்குறதுக்கு ஏமா என்கிட்ட கேக்கா? அவன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, மாடியில தாமா இருக்கா. போமா, போய் அவன்கிட்ட எவ்வளவு நேரம் பையன் இருந்து பேசு. ஆண்டி உனக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். சரியான பணம் பேராசை பிடிச்ச பொம்பளையா இருக்கும் போல இருக்கு. அப்பா வெளிநாட்டுல பிசினஸ் பாக்காருன்னு சொன்ன உடனே வாயை எப்படி பொழக்குது. அதுக்கப்புறம் தந்த மரியாதை என்ன? இதெல்லாம் வச்சுக்கிட்டு சோனி மல்லு கட்ட தான் போறா. மகனுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்னு போனா இன்னுமே ஆளு காணுமே. ஒருவேளை மகன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாளோ? என்னடி வாய் ஃபுல்லா பல்லா இருக்கு? நான் என்னமோ உன் மகன்கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு வருவேன், பார்த்தா நீ நல்லா சிரிச்சிட்டு வர. என்னங்க, நம்ம ரகுவை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்குங்க. அவனை தேடி யார் வந்திருக்காமோ? கூட காலேஜ்ல வேலை பாக்குற பொண்ணாங்க. பார்க்க அவ்வளவு அழகா இருக்கா. அப்புறம் பார்த்தா அவ கோடீஸ்வர பொண்ணாங்க. எப்படி சொல்ற அந்த பொண்ணு கோடீஸ்வரின்னு? நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேனே அந்த பொண்ணுகிட்ட. அவ அப்பா வெளிநாட்டுல பிசினஸ் பாக்கறான். ஆளை பார்க்க அவ்வளவு ஸ்டைலா இருக்காங்க. நான் ரகுக்கு எப்படி பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சேன்னா அந்த அளவுக்கு அழகா இருக்காங்க. எப்படி வேணா இருந்துட்டு போட்டு அம்மு, அதான் உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஏன் திரும்பி திரும்பி அதை பத்தி பேசுற? நான் ஒரு
காரணத்தோட தான் இதை உங்ககிட்ட நான் சொல்றேன். எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம அந்த சோடா புட்டிய நம்ம பையன்கிட்ட இருந்து பிரிச்சு இந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா நல்லா இருக்குங்க. நம்ம பையன் வாழ்க்கையும் கொஞ்சம் ஸ்டைலா இருக்குங்க. அம்மு என்கிட்ட அரை வாங்கிறாத. இன்னும் அவங்க சேர்ந்து வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அவங்கள பிரிக்கிறதுக்கு ஐடியா பண்றியா? பாருங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிடுங்க, எனக்கு கவலை கிடையாது. நான் என் பையனுக்கு எப்படி பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி இந்த பொண்ணு இருக்கு. அதனால எனக்கு இந்த பொண்ணை தான் என் பையனுக்கு சேர்த்து வைக்க ஆசை. அவன் ஒருத்தி இழுத்துட்டு வந்திருக்கானே, அந்த பொண்ணு அவனுக்கு கொஞ்சம் ஓட மேட்ச் இல்லைங்க. அவன் கூட எங்கேயாச்சும் வெளியே போனா சீ நல்லாவே இருக்க மாட்டாங்க. இந்த பாரு அம்மு, அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அந்த பொண்ணு அழகா தானே இருக்கு. நல்லா இருக்க போய் தானே உன் பையன் கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்திருக்கான். உனக்கு பிடிக்கலன்னு அந்த பொண்ணை நீ மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கா. இந்த பாரு, பிடிக்காட்டினா கூட நீ அமைதியே இரு. அந்த பொண்ணு வாழ்க்கைக்குள்ள நீ பூந்து பிரச்சனையை உண்டாக்காத, அப்புறம் நான் மனசுல இருக்க மாட்டேன். இந்த வாழ்க்கை கிட்ட சொல்றதுல சுத்த வேஸ்ட். இவர் எப்பவுமே அந்த பிச்சைக்காரிக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நானே ஒரு பிளான் பண்றேன். இப்ப போன அந்த பொண்ணை என் பையனை நான் எப்படியாச்சும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்றேன். ஏய், இந்த பாருடி, நீ நம்பியார் மாதிரி ஏதோ சூழ்ச்சி பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேப்பா. உன் பையனுக்கு தெரிஞ்சா நீ செத்த. நீங்க இப்படியே புலம்பிட்டே கிடங்க. ஒரு நாள் நான் நினைச்சது நடக்க போகுது. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். நான் என் மருமகளுக்கு காப்பி கொடுக்க போறேன். துளசி, இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். சரியா வந்து நீயே சிக்கிக்கிட்ட. இன்னைக்கு எவன் வந்து உன்னை காப்பாத்துறான்னு பாப்போம். இன்னைக்கு உன்னை தூக்கிட்டு போய் நீ நினைக்காத அளவுக்கு சிறப்பான சம்பவம் ஒண்ணு உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வாடிய செல்ல குட்டி.